தாராபுரம் காங்கேயம் தாலுகாவுக்கு உட்பட்ட 20 கிலோமீட்டர் தூர விவசாய நிலப்பகுதியில் தனியார் நிறுவனம் உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் வெள்ளக்கோவில் சாலையில் நால்ரோடு என்ற இடத்தில் காங்கேயம் மூலனூர் பகுதியை சார்ந்த விவசாயிகள் 100க்கும் அதிகமானோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது போராட்டம் குறித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் போராட்ட ஒருங்கிணைப்பாளர் செங்கோடன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் தாலுகா பகுதியில் தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் காங்கேயம் வட்டம் சேனாதிபதி பாளையத்திலிருந்து தாராபுரம் வட்டம் தூரம்பாடி வரை உள்ள 20 கிலோமீட்டர் தூரங்களுக்கு மின்பாதை அமைப்பதற்காக உயர்மின் கோபுரங்களை அமைத்து வருகிறது. இவ்வுயர்மின் கோபுரம் அமைப்பதற்காக இந்நிறுவனம் தன்னிச்சையாக செயல்பட்டு விவசாயிகளை மிரட்டி விவசாய நிலத்துக்கு சொந்தமான விவசாயிகளிடம் எந்தவித அனுமதியும் பெறாமல் உயர்மின் கோபுரம் அமைத்து வருகிறது. தனியார் நிறுவனத்தின் இச்செயலால் விவசாய நிலங்களின் மதிப்பு பல மடங்கு சரிவடைந்து ஏக்கர் ஒன்றுக்கு 5000 விலைக்கு கூட கேட்பதற்கு தயங்குகிறார்கள். தனியார் நிறுவனமான மின் உற்பத்தி நிறுவனத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மின்வழி பாதையை விவசாய நிலங்களுக்குள் கொண்டு செல்லாமல் மாற்று வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் கோரிக்கை விடுத்து ஆட்சியரிடம் நேரில் சென்று 2 முறை முறையீடு செய்தோம். விவசாயிகளின் கோரிக்கையை ஆட்சியர் ஏற்றுக்கொள்வதாக சொல்லிவிட்டு தற்போது முன்நுழைவு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். விவசாயிகளை அழைத்து பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தாமல் விவசாயிகளின் ஒப்புதல் பெறாமல் அனுமதியை வழங்கியுள்ளார். ஆனால் எங்கள் பகுதி விவசாயிகள் யாருக்கும் உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு நிலத்தை கொடுக்க விருப்பம் இல்லை. எனவே உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்ட விவசாய நிலங்களில் அந்த இடத்தை விட்டு அகற்றும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்திருக்கிறோம். உயர்மின் கோபுரம் அமைக்கும் இத்திட்டத்தை அமராவதி ஆற்றின் கரையோரமாகவோ அல்லது சாலையோரம் கேபிள் மூலமாக அமைத்துக் கொள்ள கோரிக்கை விடுக்கிறோம் என்ற ஒரு தனியார் நிறுவனம் தனது சுய லாபத்துக்காக சம்பாதிப்பதற்காக எங்களது நிலத்தை விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை. எங்கள் விவசாய நிலங்கள் இருந்து உயர்மின் கோபுரங்களை அகற்றும் வரை இந்த காத்திருப்பு போராட்டத்தில் தினமும் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன், போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோடன் ஆகியோர் தெரிவித்தனர். எல்லாருமே எங்களுக்கு இது மாடு அல்ட்டி ஆடு ஏதாவது எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் கேட்டீங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நான் உடனே நான் கூப்பிட்டு அலுவலர்கிட்டையும் நீங்கள் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கு உங்கள் எல்லோருக்குமே இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஒவ்வொருத்தருக்குமே 2 ஆடுகள் வீதம் டோட்டலாக மொத்தமாக 60 ஆடுகள் இன்றைக்கி எல்லாருக்கும் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே கொடுக்குறதுக்காக. அது எல்லாருமே சரியான முறையில் பராமரிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு அது நல்லா வளர்க்கணும், நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் அது எதுவும் உங்கள் வேறு எதுவும் இங்கே வித்துறக்கூடாது, அல்ட்டி வெட்டி எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி முதல்ல நல்லா பராமரித்து அதை இன்னும் அபிவிருத்தி செய்யணும். இன்னும் நிறைய ஆடுகள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு அது மூலமாக நீங்கள் தொழில் செய்யலாம். உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும். இது எல்லா இந்த ஆடுகள் எல்லாத்தையும் அரேஞ்ச் உடனே நாங்கள் சொன்னதுக்கு ஏற்றுட்டு அரேஞ்ச் செய்த ட்ரஸ்ட் கோசம்லட்சணா ட்ரஸ்ட் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆட்டு கொட்டகையை ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த ஆர்டரும் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த ஆட்டு கொட்டகைக்கு உண்டான ஆர்டரையும் நீங்கள் இன்றைக்கு வாங்கிக்கலாம். இந்த 100 நாள் வேலை திட்டம் மூலமாக ஸ்பெஷலாக உங்களுக்காக மட்டுமே இது அரேஞ்ச் பண்ணியிருக்கு. மாவட்டத்தில் வேறு எந்த இடத்துலையும் இது வரைக்கும் அந்த ஆட்டு கொட்டகை கொடுத்ததில்லை. அது மாநில அளவில் பேசி இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் பல இது உங்களுக்கு ஸ்பெஷலாக பார்த்து கொடுத்துருக்கோம். எல்லாமே உங்களுக்காக தான். இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரையும்.